பார்த்து செல்லுவா. சூரியன் மறைவதற்குள்ள வந்துடும். அம்மா, என்ன இது? எனக்கு இந்த இனிப்பை கொடுக்கவே இல்லை. என்ன கோமாளா இது? மதுக்கு கொடுக்காம இவனுக்கு மட்டும் என்ன தனியா? தப்பில்லையா? அவனுக்கு என்ன வயிறு நிறையதான் சாப்பிட்டு வந்திருக்கிறான். கிருஷ்ணா, கிருஷ்ணா, உனக்கு பிடிக்கும் அவர் பாசம் செடி எடுக்காம இருக்கிறேன். சாப்பிடு. அவனுக்கு நான் வேறு செஞ்சு கொடுத்துட்டேன். இது உனக்கு ஸ்பெஷலா செஞ்சது. நீ சாப்பிடு கிருஷ்ணா. என்ன பிரபாவதி, நீமா என் மகனுக்கு கொடுக்காம இப்படி பண்ண? என்ன மாமி, உங்களுக்கு தெரியாதா என்ன? நம்ம கண்ணன் தான் கோகுலத்தில் உள்ள எல்லாருக்கும் செல்ல பிள்ளையாயிற்று. அதான் எது செய்தாலும் முதலில் கண்ணனுக்கு கொடுக்கிறார்கள். எப்பவுமே எங்களுக்கு நல்ல நண்பனாக இருக்கும் கண்ணனை யாருக்கு தான் பிடிக்காது? கிருஷ்ணா, போதும் கிளம்பு. இவர்கள் எல்லாம் உனக்கு செல்லம் கொடுத்து ரொம்ப கிடைக்கிறார்கள். அத்தனையும் நீ மட்டும் சாப்பிட்டு விடாதே. அனைவருக்கும் பங்கிட்டு கொடுத்து சாப்பிட வேண்டும். சரியா? எல்லோரும் கிளம்புங்கள். கிருஷ்ணன் எனக்கு மகனாக பிறந்திருக்க கூடாதா என்று வருத்தமாக இருக்கிறது. மகன் போலதானே இருக்கிறார். பாதி நேரம் உங்கள் எல்லா வீட்டிலும் வெள்ளி என்று சாப்பிடுவதும் மீதி நேரம் நண்பர்களுடன் விளையாடுவதுமாக. அது என்னமோ உண்மைதான் யசோதா. எனக்கும் அப்படித்தான் இருக்கும். சரி, வார்த்தைகள் நம்ம போகலாம். சிறுவன் அகாசுரனை வதம் செய்திருக்கிறானே, அது ஒரு சாதாரண சிறுவன் செய்யக்கூடிய செயல் இல்லையே. பிறகு எப்படி? யார் இந்த சிறுவன்? ஒருவேளை மாயாவியாக இருப்பானோ? நேரில் சென்று அச்சிறுவனை சோதனை செய்து பார்ப்போம். ஆமாங்க, ரொம்ப நினைக்கிறோம். எனக்கு அதுக்குள்ள பசி எடுக்குது. சின்ன வயது, எனக்கு பெரிய வயது. அதனால ரொம்ப பசி எடுக்குது. இப்ப சாப்பிட வரீங்களா இல்லையா? மது, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் சாப்பிடலாமே. என்னால பசி தரமுடியல. சரி, வாங்கடா சாப்பிடலாம். இவன் சொல்ல தாங்கல. மற்ற கன்றுகளையும் அவன் நண்பர்களையும் பிடித்து மறைத்து வைத்து என்னத்தான் நடக்கிறது என பார்ப்போம். கிருஷ்ணா, கிருஷ்ணா, சென்று பார்த்து வருகிறேன். தேடி போய் வெகு நேரம் ஆச்சு. ஒருவேளை கன்றுகள் வெகு தூரம் அலைந்து திரிந்திருக்கலாம். அவை எவ்வளவு குறும்புத்தனமானவை என்பது நமக்குத்தான் தெரியுமே. பட்டாம்பூச்சிகளையும் பறவைகளையும் இழுத்துக் கொண்டு ஓடும். ஆமாம், ஆனால் கிருஷ்ணனின் புல்லாங்குழல் ஓசை கேட்டால் போதுமே, பின்னாடியே ஓடி வந்துவிடும். யார் மானாக இருக்க விரும்புகிறீர்கள்? இல்லை, கடைசியாக நீ சிங்கமாக இருந்தபோது என்னை மிகவும் பயன்படுத்தியவர். நான் கிட்டத்தட்ட என் கைகாரத்தை விட்டுக் கொடுத்துட்டேன். சுவையான பழங்கள் எங்கே எப்படி கிடைக்கும் என எப்படி தெரியும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அவன் மரங்களுடன் பேசுகிறான் என்று நினைக்கிறேன். அவைகளும் அவனை மிகவும் நேசிக்கின்றன. கிருஷ்ணன் ஒரு செய்கை செய்தால் போதும், அவை அப்படியே அவனுக்காகவே வளைந்து கொடுக்கின்றன. தெரியுமா? ஆமாம், ஆமாம். நேற்று கூட மாம்பழத்திலிருந்து ஒரு பாம்பை சிரித்துக் கொண்டே வெளியேற செய்து உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இப்போது கிருஷ்ணன் கண்ணனுக்கு சென்று விட்டான். நாம் மற்ற அனைவரையும் மயக்க நிலைக்கு அழைத்து சென்று மறைத்து வைத்து விடுகிறோம். என்னடா இது? யாரையுமே காணோம். எல்லாரும் எங்க போயிட்டீங்க? ஓ, இது 30 வேலைக்கான அவர்களே. எனக்கு சொல்லித்தான் நான் வந்திருப்பேன். நானே கொடுத்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். ஐயோ, பொழுது சாய்ந்து விட்டதே. எல்லோருடைய அம்மா தேடி வராங்களே, என்ன செய்யறது? கிருஷ்ணா, மது, சுபலா, ஸ்ரீராமா, எங்கே இருக்கீங்க எல்லாரும்? எங்கே யாரையுமே காணோம். கண்களையும் காணோம், பிள்ளைகளையும் காணோம். வீட்டுக்கு போயிருக்காங்களோ? சரி,
எல்லோரும் கிருஷ்ணர் மாதிரியே அழகா தெரியறாங்க. ஏதோ அதிசயம் நடந்திருக்கு. இவங்க கூட இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமாண்டி கோமலா, என் மனசுக்குள்ள ஒரு இடம் புரியாத சந்தோஷம். நம்ம வீட்டுல இருக்கிற கன்றுக்குட்டி கூட இப்போ வித்தியாசமா தெரியுது. அதோட தாய் ரொம்ப பாசத்தை கொடுக்கிற மாதிரி தோணுது. பிருந்தாவனமே கோலோகமா இருக்கிற மாதிரி தோணுதுல்ல? மாயவர்களுக்கெல்லாம் வித்தியாசம் தெரிகிறது. கோபிகள் ஆயர்கள் கிருஷ்ணனிடம் எவ்வளவு பிரியம் கொண்டிருந்தார்களோ அதே பிரியத்தை இன்று அவர்கள் பிள்ளைகளிடமும் மற்றவர்களிடமும் காட்டுகிறார்களே, என்னவாக இருக்கும்? இந்த பசுக்களும் கன்றுகளும் ஆயர்களும் ஏதோ மனிதர்களோ தேவர்களோ என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் இவை அனைத்தும் உன்னுடைய பிரிவுகள் என்பதை புரிந்து கொண்டேன். உண்மையை சொல், என்ன நடந்தது? நீ ஏன் அனைத்துமாக மாற வேண்டிய அவசியம் என்ன? நாங்கள் மாற வைத்துவிட்டு சாப்பிட ஆட்சியை காணணும். எங்கே சென்று வருவதற்கு மற்ற கண்ணுகளை ஆயர்களில் காணவில்லை. என்னை சோதிப்பதற்காக ரொம்ப செய்யவில்லை. இந்த காலம் ஆணை அனைத்துமாக விரிவடைந்தேன். யோகத்தில் மறைத்து வைத்திருக்கிறேனே, பிறகு எப்படி இங்கே பிருந்தாவனத்தில் அனைவரும் கிருஷ்ணனுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள்? எனது எல்லோரும் புரியவில்லையே. என்ன இது? என்னை சுற்றி இத்தனை கருணாக தெரிகிறார்கள். பரந்தாமா, பரந்தாமா, என்னை காப்பாற்று. பிரம்மா, நான் எப்படி இந்த தவறை செய்தேன்? ஒன்றுமே புரியவில்லையே பரந்தாமா, என்னை மன்னித்து விடு. தங்களிடம் உமாதேவி உதவி கேட்டால் என்று என்னிடம் கூறினீர்கள். நீங்கள் கேட்டதால் தான் இந்த பூமியில் நான் வளர்ந்தேன். அதை தாங்கள் மறந்துவிட்டீர்களே. ஆம் பரந்தாமா, நான் எப்படி இதை மறந்தேன்? ஒன்றுமே புரியவில்லை. நான் உங்களை படைப்பு தொழில் செய்யும் தாங்களே உண்மையை மறந்து சுற்றி இருக்கும் மாயை சிக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆம் பரந்தாமா, என் மனதில் இருந்த மமதையால் நான் மாயையில் சிக்கிக்கொண்டேன். என்னை மன்னித்து அருள வேண்டுகிறேன். நீங்கள் குருமணத்தோடு பெண்ணிட்ட மதிப்பு கேட்பதா உங்களை மன்னிக்கிறேன். உங்களுக்கு உணர்த்தவே மற்ற பிரபஞ்சங்களில் இருந்து பிரம்மக்களை வர வேண்டும். பரந்தாமா, என்னை போல இத்தனை பிரம்மாக்களை பார்த்த உடனே எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இதில் ஒருவர் மட்டும் பிரம்மன் இல்லை. இதில் போல் நிறைய பிரம்மாண்டங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பிரம்மாண்டத்தில் உங்களுடைய சக்தி வாய்ந்த பிரம்மாக்களும் இருக்கிறார்கள். சில விஷயம் உங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டது. இப்பொழுது புரிகிறது பரந்தாமா. ஆனால் இங்கு நீங்கள் செய்யும் லீலைகள் அனைத்தும் உங்களுடன் இருக்கும் இந்த பிருந்தாவன வாசிகளுக்கு ஏன் பெரிய விஷயமாக தோன்றுவதில்லை? இதற்கும் காரணம் அவர்கள் என் மீது வைத்திருக்கும் பாசம். என்னை ஏக சாஸ்திரங்களாக புரிந்து கொள்ள முடியாது. அதையும் தாண்டி அனுபவம் உண்மையான பக்தியும் அதற்கு அவசியம். பரந்தாமா, எனக்கு இப்பொழுது நன்றாக விளங்கிவிட்டது.
இந்த